பெப்டிக் அல்சர், அதாவது வயிற்றோட உள்பகுதியில் வர புண்ணுனால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு தாங்க இன்றைக்கி ஒரு ஹோம் ரெமெடி சொல்ல போகிறேன். நான் உங்கள் சித்த மருத்துவர் தீபிகா ரவிசங்கர் பேசுகிறேன், அட்லாண்டாவிலேருந்து. பெப்டிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிமதுரம், ஆயுர்வேதாவில் வந்து யஷ்டி மதுன்னு சொல்லுவாங்க. அந்த பவுடரை தேன் கூட கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு அந்த பெப்டிக் அல்சர்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்னா, வாழைப்பழம், பேரிக்காய், ஓட்ஸ், காய்கறி வேக வச்ச தண்ணி, கோகனட் வாட்டர், ஜீரகப்பொடி கலந்த மோர் இல்லைன்னா வெறும் மோர் கூட, இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஃபுட்டை அவாய்ட் பண்ணணுன்னா காரமான ஃபுட்ஸு, ரொம்ப ஸ்பைஸ் அதிகமாக இருக்கிறது, அதாவது மசாலா அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டீப் ஃப்ரை பண்ண மாதிரி ஃபுட்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதுக்கு ரெமடி சொல்லிட்டேன், ஆனால் இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு என்ன ரெமடி சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலங்க. இப்போ விறகடுப்பு, இண்டக்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் சில நோ ஃபயர் ரெசிபிஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு தேவைப்படலைனாலும் எப்போயாவது தேவைப்படும். அடுப்பு இல்லாமல் என்னென்ன குக் பண்ண முடியும், அதாவது அவலில் வந்து தயிர் கலந்து அவல் தயிர், அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் பச்சை பயிர் வச்சு எப்படி சாலட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய சாலட் ரெசிபிஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு டிப்போட நாளை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. அறம் வாழ்க, வளம் பெறுக.